வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. கண்ணியமிக்க இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நான் முழுவதும் பேசி எடுத்திருக்கிற தலைப்பு வெள்ளையர்களுக்கு அடிப்படையாத வீரம் மங்கை பேகம் ஹஜ்ரத் மஹால். இன்று நமது தேசத்தின் 79வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். சுதந்திரம் என்றாலே நமக்கு மகாத்மா காந்தி தான் நினைவுக்கு வருவார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சுதந்திரம் ஒரு தனி மனிதராலோ அல்லது தனி மதத்தினராலோ உருவானது கிடையாது. இந்தியாவிற்கு சுதந்திரம் என்பது பலரின் கூட்டு ஒத்துழைப்பினாலும் பலரின் உயிர் தியாகத்தினாலும் உருவாகியது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் பெறுவது என்பது எளிதானது கிடையாது. நாம் அனுபவிக்கும் இந்த சுதந்திரத்தை பெற நமது முன்னோர்கள் பல தியாகங்களையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது. இந்திய போராட்டத்திற்கு அடித்தளமும் பொருள் வசதியும் அளித்தவர்களில் இஸ்லாமியர்களை முதலிடம் வகிப்பார்கள். இவ்விரவிய போராட்டத்தில் முஸ்லிம் பெண்களும் தங்கள் வீரத்தை உயிர் தியாகத்தை பயன்படுத்தினார்கள். அவ்விரவிய பெண்களில் ஒருவர் தான் பேகம் ஹஜ்ரத் மஹால். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய வீர பெண்மணி தான் பேகம் ஹஜ்ரத் மஹால். இவருடைய இயற்பெயர் முகமது கானம். இவர் ஆவாதில் உள்ள பைசாபாத்தில் 1820ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் ஆவாதில் பிறந்ததால் மக்கள் இவரை ஆவாத் பேகம் என்றும் அழைத்தார்கள். அயோத்தியை ஆட்சி செய்த நவாப் வாஜித் அலி ஷா பேகத்தை மணமுடித்துக் கொண்டார். இவர் ஆண் குழந்தை பெற்றெடுத்த பிறகு பேகத்திற்கு ஹஜ்ரத் மஹால் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. இவர் ஆண் குழந்தை பெற்ற பிறகு பேகத்திற்கு ஹஜ்ரத் மஹால் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. சிறிது காலத்திலேயே நவாபின் மீது பொய்யான குற்றச்சாட்டு கூறி நவாபை கல்கத்தாவில் உள்ள சிறையில் அடைத்தார்கள் ஆங்கிலேயர்கள். அவருடைய மனைவி பேகம் ஹஜ்ரத் மஹால் அவர்கள் தனியாளாக பிரிட்டிஷை எதிர்த்து போர் தொடுத்தார்கள். மதம் ஜாத் மதம் பாலின வேறுபாடு இன்றி அனைவரையும் கிளர்ச்சியில் ஈடுபட வைத்தார். பெண்கள் அனைவரையும் போருக்கு தயார்படுத்தினார். பெண்களுக்கு ஆயுதங்களை பயன்படுத்த கற்றுக் கொடுத்தார். தன்னிடம் படைபலங்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான ஊக்கமும் தன் நாட்டை காக்க ஒவ்வொரு வீரரும் எப்படி உறுதியுடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி கொண்டே இருந்தார். பேகம் ஹஜ்ரத் மஹால் அவர்கள் லக்னோவில் 1857 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினார். அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர் சர் ஹென்றி லாரன்ஸை தன் கையால் சுட்டு வீழ்த்தினார். அதே ஆண்டில் நடந்த இறுதிப் போரில் பிரிட்டிஷ் ராணுவத்தையே தோற்கடித்தார். 1857 நடந்த முதல் சுதந்திர போரில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்களால் பிடிக்க முடியாத ஒரே தலைவர் பேகம் ஹஜ்ரத் மஹால் அவர்கள். அவர் லக்னோவை வென்று தனது 12 வயது மகன் பிரிட்டிஷ் காதலை ஆட்சியாளராக நியமித்து காப்பாளர் பொறுப்புகளை தானே மேற்கொண்டார். அவர் எப்படிப்பட்ட குழப்பமான நிலையிலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்பட்டு சிறப்பாக நிர்வாகத்தை நடத்தி காட்டினார். தோல்வியடைந்த ஆங்கிலேயர்கள் பெரும் பெரும் படைகளுடன் அயோத்தி நகரை சுற்றி வளைத்தார்கள். அப்போது பேகத்திடம் சரியான படைபலம் இல்லாததால் தோல்வியை தழுவினார்கள். அப்போது ஆங்கிலேயர்கள், உங்களுக்கு நாங்கள் நிறைய பணம் தருகிறோம், ஊதியம் தருகிறோம், நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் பேகம் ஹஜ்ரத் மஹால் அவர்கள், நான் விடுதலைக்காக தான் பாடுபடுவேனே தவிர உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம் என கூறி தன் நாட்டை விட்டு வெளியேறியவர் பேகம் ஹஜ்ரத் மஹால் அவர்கள். ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணிந்து இருந்தால் சொத்து பத்துடன் ஆட்சி அதிகாரத்துடன் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் இழந்து தன் நாட்டை விட்டு வெளியேறியவர் பேகம் ஹஜ்ரத் மஹால் அவர்கள். தைரியத்தை தன் இரத்தமாக கொண்டு வாழ்ந்தவர் பேகம் ஹஜ்ரத் மஹால் அவர்கள். நேபாளத்திற்கு சென்று தன்னிடம் இருந்த விலை மதிக்க முடியாத பொருட்களை எல்லாம் இந்திய விடுதலைக்காக செலவு செய்தார். எளிமையாக வாழ்ந்தார். இந்திய விடுதலை பற்றி நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். எல்லா பெண்களையும் போரில் பங்கு பெற போரில் விடுதலைக்காக போராட சொல்லிக் கொடுத்தார். இந்து முஸ்லிம் என பாகுபாடு இன்றி அனைவரையும் போரில் பங்கு பெற செய்தார்.
செய்திருந்தார். அடுத்தபடியாக தி முஸ்லிம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற தலைப்பில் ஆங்கில மொழியில் நமக்கு முன்னால் உரையாற்றுவதற்காக அந்த மதரசா மாணவி ஹனியா அவர்கள் சிறப்பான முறையில் நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. My name is Ahania. Today I feel very happy to talk about Muslim freedom fighters who helped India get freedom. Long ago, India was